ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ட்ராமா டேல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபேமிலி பை சாய்ஸ் எபிசோட் 7. இதில் என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா, போன எபிசோடில் வந்து 2 பேரும் விழுந்துட்டாங்களே, ஹீரோவும் ஹீரோயினும் கீழே விழுந்துட்டாங்களே. தென் எழுந்துக்கிறாங்க. எழுந்து நின்று ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. தென் இவன் கிம்சன் ஏதோ சொல்ல வரான், பட் அவனுக்குள்ளேயே அவன் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சிரிக்கிறான். ஹீரோயின் கேட்குறான், ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்கணுன்னே, நீ தான் ஷார்ப்பில் சொல்லு, நான் ஏன் சிரிக்கிறேன்னு. தெரியல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். இவங்களோட வீட்டுக்கு போகிற பஸ் போகுது. அங்கே பாரு பஸ் போகுதுன்னு உடனே குடு குடுக்குன்னு ஓடி போயிட்டு பஸ்ஸில் ஏறி உக்காந்து போகிறாங்க. தென் அவங்க பேசிகிட்டே நடந்து வீட்டுக்கு வரும்போது அங்கே யார் இருக்கான்னா கங்கர்ஜன் இருக்கான். ரொம்ப சேடாக இருக்கான். என்ன ஆண்டி போய் பார்த்துட்டியா, ஏன் சேடாக இருக்கேன், என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ஆண்டிலாம் ஓகே தான் அப்படின்னோடனே, அப்போ யார் ஓகே இல்லை, நீ ஓகே இல்லையா, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கிம்சன் நான் கேட்குறான். கங்கர்ஜன் அதுக்கு உடனே வந்து அப்புறம் 3 பேரும் ஒரு இடத்துல போய் உட்காந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவங்க அம்மா இந்த மாதிரி வந்துட்டு போனாங்க, அப்பாட்ட காசு கொடுத்த விஷயம்லாம் வந்து இவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே சரி ஓகே, அதான் இப்போ தான் காசு கொடுத்துட்டாங்களே, இப்போ எல்லாம் செட்டில்டு இல்லை, நீ இதுக்கப்புறம் வந்து கில்ட்லலாம் உட்காண்ட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லும்போது, இல்லை இல்லை இல்லை, நான் தான் வந்து அந்த காசு கொடுக்கணும்னு நினச்சேன், பட் அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி காசு தான் கொடுத்தாங்க, பட் வந்து அவங்க என்னை பார்க்கக்கூட இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சேட் ஆகிட்டான். அவங்க 2 பேருக்கும் அந்த கஷ்டம் புரியுது. புரிஞ்ச உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூல் பண்ணிட்டு 3 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. தென் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கங்கர்ஜோன் வந்து அவங்க அப்பாவை பார்க்குறான். அவங்க அப்பா துணி துவைச்சிட்ருக்காரு. அங்கே போயிட்டு உக்காந்துட்டு ஏதோ பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே அவன் இந்த டாப்பிக்கும் எடுத்துகிட்டு வந்துடுறான். இன்னொரு தடவை அம்மா வந்து என்னை வந்து பார்த்தாங்கன்னா, என்னை வந்து கேட்டாங்கன்னா, நான் வந்து இனிமேல் அவங்கள பார்க்க விருப்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்கன்னொடனே உங்கள் அப்பாவுக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா இவனுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு, அவங்க ஆண்டி சொன்னதுனால தெரிஞ்சிருச்சுன்னு அவங்க அப்பாவுக்கு புரியுது. இவங்க அப்பா எதுவுமே பேசலை. தென் இவன் அப்படியே அந்த துணி நான் போய் காய போட்டு வரேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே எழுந்துட்டு போகிறான். அவனுக்குள்ளே ஃபீலிங்ஸ் இருக்குது, பட் அவன் எதுவுமே காட்டிக்காமல் சிரிச்சுட்டே எழுந்துட்டு போயிட்டு துணி காய போகிறான். அவங்க அப்பா சொல்கிறாரு, இதுக்கப்புறம் வந்து நீ என்கிட்ட நான் உனக்கு திருப்பி காசு கொடுக்குறேன், நான் வேலைக்கு போயிட்டு காசு சம்பாதிச்சு உங்கள்கிட்ட கொடுக்குறேன்ப்பா, அப்படி எதுவும் சொல்லாத, ப்ளீஸ் சொல்லாத. நம்மளோட ஹீரோயின் ஜுவான் என்ன சொல்லலையோ அதெல்லாம் நீயும் சொல்லக்கூடாது, எனக்கு அதே மாதிரி தான், அவளை மாதிரி தான் நீயும் அப்படின்னோடனே இவன் எதுவுமே பேசலை. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே கம்முன்னு போயிடுறான். அதுக்கப்புறம் இவன் போயிட்டதுக்கப்புறம் நல்லா பெட்ஷீட் போட்டு உட்காந்து அழுன்னு அழுகுறான், யாருக்குமே தெரியாமல். நெக்ஸ்ட் டே என்ன நடக்குதுன்னா, கங்கர்ஜோன் வந்து பாஸ்கெட் பால் ஆடிட்டுருக்கான். அப்படி ஆடும்போது அவங்க அப்பா திருப்பியும் வராரு. திருப்பியும் வந்து என் கூட வந்துரு, உனக்கு அமெரிக்காவில் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, வந்துருன்னொடனே நான் எனக்கு டீம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆட போகிறான். சரி அது மேட்ச் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. போன உடனே அங்கே பயாலஜிக்கல் ஃபாதர் பார்த்த உடனே என்ன செம்மையாக ஆடுறான். அப்போ இவனுக்கு வந்து அந்த அமெரிக்கன் டீம், அங்கே இருக்கிற அமெரிக்காவில் வந்து எப்படிலாம் பாஸ்கெட் பால் ஆடுவாங்க, எந்த அளவுக்குலாம் செம்ம கோச்சிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேம்ப்ளெட்லாம் ரெடி பண்ணி இவனுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு போயிடுறாரு. தென் என்ன நடக்குதுன்னா, எக்ஸாம் டைம் வந்துச்சு. எக்ஸாம் டைம் வந்ததுனால இவன் 2 பேருமே வந்து ஹையர் கிரேடில், ஒரு கிரேட் கம்மி தான் நம்ம ஹீரோயின், அவங்க 2 பேரும் ஹையர் கிரேடுன்றதுனால எக்ஸாம் வந்த உடனே 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. நம்ம கங்கர்ஜன் வந்து பாஸ்கெட் பாலில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கான். கிம்சன்னா மட்டும் வந்து ஃபுல்லாக படிச்சுட்ருக்கான். தென் படிச்சுட்டு எக்ஸாம் டே அன்றைக்கி 2 பேரும் எக்ஸாம் போய் எழுதுகிறாங்க. எக்ஸாம் முடிஞ்ச ஹாப்பினஸோடு அப்படியே அவங்க மேலே ஒரு சின்னதாக பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. சும்மா அவங்க 4 பேர் மட்டும். யாருன்னா கிம்சன்னா, கங்கர்ஜன், ஹீரோயினோட ஃப்ரெண்டு தால். ஓகே, 4 பேரை வைக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அந்த கிரில் பண்ணுவாங்கள்ல, சூடு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் சூடு பண்ணும்போது நம்ம ஹீரோயின் கையில் லைட்டாக அடிபட்டுடுது. உடனே கிம்சன் டென்ஷனாக, என்ன நீ பார்த்து கூட பண்ண மாட்டியாவா, ஆயில்மெண்ட் வைக்கலாமான்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே போயிடுவாங்க. அவங்க ஆயில்மெண்ட் வைக்கும்போது இவனுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஹார்ட் ரேஸ் ஆகும். ஐயோ திக்கு 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 திக்குன்னு இருக்கும். அது கிட்ட அவங்க கூட உட்காரும்போது இவனுக்கு இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக ஆகிடும். ஐயோ என்ன இந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் இப்படி இருக்குது இவளை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு மேலே மாடியில் என்ன நடக்கும்னா, அவன் வந்து கங்கர்ஜன் என்ன சொல்லுவானா அந்த பொண்ணுக்கிட்ட, இந்த மாதிரி நான் திருப்பி எங்கள் அம்மா வந்தாங்க, எங்கள் அப்பாட்ட வந்து காசு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும். சரி ஓகே, அவங்க நெக்ஸ்ட் டைம் வருவாங்க, யூ டோன்ட் வரி. இவங்க இதை பேசிகிட்டே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம ஜூன் கேட்குறான், எனக்கு தெரியும் நீ வந்து கிம்சனாவை தானே லவ் பண்ணுற, உனக்கு அவனை தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன்னா அந்த காசிப் ஒன்று போயிட்டு இருந்ததில்ல. ஆக்சுவலி என்னென்னா ஃபஸ்ட்டு ஜூனை தான் இவன் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் வந்து ஜூன் இல்லை கிம்சனாவை தான் இவன் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்களே அந்த கிளாஸ் மெம்பர்ஸே வந்து ஒரு காசிப் பரவி இருக்கும். அதை வச்சு இவன் கேட்பான், நீ வந்து கிம்சனாவை தானே பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் பண்ணலை, நான் பண்ணலைன்னு இவன் நிறைய தடவை சொல்கிறான். எனக்கு தெரியும் நீ ரொம்ப ஷைலாம் ஆகாத, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் கிம்சன்னா கிட்ட, பட் நீயே தான் ப்ரப்போஸ் பண்ணணும், பட் நான் உனக்கு சும்மா ஹிண்ட் வேணா உனக்கு எடுத்து கொடுக்குறேன்னும் போது இவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுது. ஏன்னா இவளுக்கு நம்ம
ஜூனை தானே பிடிக்கும். பட் கிம்சன்னாவெல்லாம் அவளுக்கு அவ்வளோலாம் பிடிக்காது. ஜூன் மேலே தானே அவளுக்கு ரொம்ப க்ரஷ்ஷு. இவன் ரொம்ப சொல்லினே இருக்கா, இவன் கேட்கவே மாட்றான். அப்புறம் இவன் என்ன பண்ணுறா, கோவத்தில் அங்கே இருக்கிற வெறும் வெங்காயத்தை எடுத்து கடித்து சாப்பிடும்போது இவன் கத்துறான். ஏய் உனக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன்னா நானே உனக்கு அதை சூடு பண்ணி எதனா ஃப்ரை பண்ணி கொடுத்துருப்பேன், எதுக்கு வெறும் வெங்காயத்தை சாப்பிட்றேன்னு கத்தும்போது கீழே இவங்க 2 பேர் இருந்தாங்கல்ல, நம்ம ஹீரோயினும் ஹீரோவும். அவங்க ஐயோ மேலே எதனா சண்டை போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு தான் இருக்காங்க. தென் ஓகே, இவன் என்ன பண்ணுறா, ஃப்ரெண்டு தால் வந்து நான் கிளம்புறேன் வீட்டுக்கு, டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லும்போது இந்த நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஃப்ரெண்டு தால்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்ன சொல்கிறான்னா, ஜூன் நீயே வந்து அவளை கூட்டிகிட்டு போய் அவள் வீட்டுக்கு விடு, அதாவது பஸ் ஏற்றி விடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிம்சன் நான் யோசிக்கிறான், ஐயோ நம்ம இப்போ வந்து ஹீரோயின் கூட தனியாக இருக்கணுமா, நம்ம தனியாக இருக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, ஒரு மாதிரி தனியாக ஃபீலிங்ஸ் ஆகிடுது அப்படின்னு சொன்னோடனே கிம்சன் என்ன சொன்னான், இல்லை 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 ஜூன் நீ போவாத, நான் கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி அவள் கண்ணிலேயே காட்டுறா, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்போது கிம்சன் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நான் தான் கூப்பிட்டு போவோம் அப்படின்னோடனே இவன் ஜூனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுது. ஏன்னா பரவாயில்ல நம்ம எதுவும் ஹிண்ட்டுக்கு எடுத்து கொடுக்க வேணாம், அவனே கூப்பிட்டு போகிறான்றான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, சரி ஓகே நானும் அப்போ உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறேன். உடனே ஜூன் வந்து அப்போனா நான் இங்கே தனியாக க்ளீன் பண்ணணுமா, இது எல்லாத்தையும் அதெல்லாம் தெரியாது, நீ என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜூனும் நம்ம ஹீரோயினும் இங்கே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. கிம்சன்னாவும் தாலும் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க பஸ் ஏறுறதுக்கு. தென் நாங்கள் நடந்து போகும்போது நம்ம தால் என்ன சொல்கிறேன்னா, நம்ம கிம்சன் கிட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாதுன்றதுனால, நான் உங்களெல்லாம் ஒன்றும் லைக் பண்ணலை, எனக்கு உங்கள் மேலாம் க்ரஷ் இல்லை, இது நம்ம 2 பேருக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு இவன் சொல்லும்போது, எனக்கு தெரியுமே உனக்கு என்ன இவனை தானே பிடிக்கும், கங்கஜூனை தானே பிடிக்கும் அப்படின்னும் போது இவன் டக்குன்னு பார்க்குறான், எப்படி தெரியும் அப்படின்னோடனே இதெல்லாம் சொல்லணுமா, அதான் பார்த்தாலே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே என்ன அவன் கொஞ்சம் லேட் பிக்கப்பு, அப்புறம் அவன் புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்சனா சொல்லும்போது ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏற்றி விட்டு இவன் வந்துடுறான். தென் என்ன நடக்குதுன்னா, நெக்ஸ்ட் டே வந்து இவங்க ஸ்கூல் முடிக்க போகிறாங்கல்ல, அப்போ வந்து கங்கஜூன் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீ வந்து சியோல் அந்த மாதிரி போயிட்டு அங்கே காலேஜ் படிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் இந்த ஊர்லேயே தான் படிப்பேன், என்னாலலாம் எங்கள் அப்பா விட்டு போக முடியாது. அங்கே உனக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குடான்னு சொல்கிறாங்க. இல்லை நான் இங்கே தான் படிப்பேன்னு சொல்லிட்டு அவன் டீச்சர்கிட்ட சொல்கிறான். சேம் கிம்சன் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து சியோல்லாம் போய் படிக்க மாட்டேன், நானும் இந்த ஊரில் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 2 பேருக்குமே அட்வைஸ் பண்ணுறாங்க அவங்க இருக்கிற டீச்சர்ஸ்லாம் வந்து, நீங்கள் இவன் நம்ம ஜூன் பார்த்திங்கன்னா கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு, கிம்சனா பார்த்திங்கன்னா ஸ்டடீஸில் ஃபஸ்ட்டு எப்போவுமே வருவான். பட் 2 பேருமே சியோலுக்கு போகாமல் நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடமெண்ட்டாக இருக்காங்க. தென் நம்ம ஜூனுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஒரு டோர்னமெண்ட் மாதிரி வைக்கிறாங்க. அங்கே வச்சு அவன் பயங்கரமாக விளையாடுறான், எல்லாருமே பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து நம்ம ஜூனோட பயாலஜிக்கல் ஃபாதர், ஒரிஜினல் ஃபாதர் வந்து அங்கே வந்து பார்க்குறாரு. இவனோட கேம் எல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு நிறைய பேம்ப்ளெட்ஸ் கையில் வச்சுருக்காரு. அதை எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இருக்கிற அவங்க அப்பா கிட்டே கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்டே கொடுத்து, இங்கே பாருங்கள் இவன் வந்து நல்ல டேலண்டடாக இருக்கான், இவன் என் கூட அமெரிக்கா வந்தானா பயங்கரமாக அவனுக்கு அங்கே நிறைய கோச்சிங் இருக்குது, இந்த பேம்ப்ளெட்ஸ்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது, அந்த இன்ஸ்டியூட்லலாம் அவன் நல்லா போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா பேர் வாங்கலாம் நிறைய இருக்குது அவனுக்கு, பட் உங்களால் இந்த காசெல்லாம் அவனுக்கு கட்டி இது பண்ண முடியாது, அஃபோர்ட் பண்ண முடியாது, நான் என் கூட வந்தானா நான் அவனை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவன் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு பேம்ப்ளெட்ஸ்லாம் கொடுத்துட்டு இவன் கிளம்பிடுறான். இவங்க அப்பா அதே வச்சு யோசிச்சுட்ருக்காரு. ஆக்சுவலி என்னென்னா, அந்த அமெரிக்காவில் போய் படிக்க வைக்கலாம், ஆனால் பயங்கரமாக காசாகும், அது வந்து இந்த அப்பா கிட்ட காசு கிடையாது, பயாலஜிக்கல் ஃபாதர் கூட அனுப்புனா மட்டும்தான் அவர்கிட்ட அனுப்ப முடியும். பட் இவரால் அனுப்பவும் முடியாது, ஜூனும் போக மாட்டான். ஸோ இவருக்கு இந்த தாட்டே போயிட்டுருக்கு, ஆமாம்ல இவன் நல்லா பாஸ்கெட் பால் விளையாடுவான்ல, ஸோ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டே இருக்காரு. தென் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜூன் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட வரான். அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, இந்த மாதிரி நீ பாஸ்கெட் பால் பயங்கரமாக விளையாடுறியாமே, என்னால் தான் வந்து பார்க்க முடியல, எனக்கு இந்த ஸ்டோர்லேயே இருக்கிறதுனால எனக்கு டைம் இல்லை, நீ நல்லா விளையாடுறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லும்போது, ஆமாப்பா நான் நல்லா விளையாடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நீ வந்து பெரிய இன்ஸ்டியூட்லாம் போய் படிக்கிறியா, உனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. ஆக்சுவலி என்னென்னா, ஜூனுக்கு தெரியும் இவங்க அப்பா ரியல் அப்பா வந்து இந்த மாதிரி நம்ம அப்பாட்ட பேசியிருக்காருன்றது இவனுக்கு தெரியும், பட் அவன் காட்டிக்கல. அப்படியே தெரியும் போது இவன் என்ன சொல்கிறான்னா, அப்படிலாம் இல்லைப்பா, எனக்கு இங்கே தான் இருக்கணும், எனக்கு சியோல் போகிறதுக்குலாம் விருப்பமே கிடையாது, ஏன்னா சியோலில் தான் வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா நான் சும்மா கேட்டேன், உனக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுப்பா, நான் அங்கே போய் என்னப்பா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்
அவ்வளோலாம் பெருசாக அவங்க அப்பாட்ட காட்டிக்காமல் அவன் விட்டுடுறான். நெக்ஸ்ட்டு நம்ம ஜூனு, ஹீரோயின் 3 பேரும் மேலே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கிம்சனாக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்து அவங்க அம்மா நம்பர்லேருந்து தான் வருது. அவன் எடுத்து பேசுகிறான். பேசின உடனே ஒரு மாதிரி ஷாக் ஆகி அவன் கீழே ஓடுறான். அவங்க அப்பாக்கிட்ட 2 அப்பாக்கிட்டேயும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக போகிறான். போயிட்டு என்ன சொல்கிறான்னா, ரொம்ப சீரியஸாக சொல்கிறான். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்றத சொல்கிறான். அங்கே எல்லாருக்குமே அப்போ ஷாக் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க அம்மா இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காங்கல்ல, அவர் வந்து இறந்துட்டார். அவர் தான் கார் ஓட்டிகிட்டு போயிருக்காரு. அப்படி போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி அவர் இறந்துட்டுருக்காரு. அம்மா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிக்கிறாங்க இந்த எபிசோட். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு வேறு எதுனா சீரீஸ் வேணும்னா கீழே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி போடுறேன். தேங்க்யூ, பாய்.